வணக்கம் கலைவாணி மற்றும் சுரேஷ். நாளை கல்யாணம் முடிக்க இருப்பதால் இருவருக்கும் கல்யாண நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் வாழ்க்கைக்கு ஒரு மோட்டிவேஷன் உத்வேகம் கொடுக்க சொல்லும் உனது தோழி கோமதி முத்துக்குமார் மற்றும் ஆசி தம்பி. என்னன்னா, கலைவாணிக்கு அடிக்கடி ஏதோ ஒரு விஷயம் மறந்து போயிடுது, அதனால் பயம். சுரேஷோட அம்மா கொஞ்சம் கோவப்படுவாராம்மா, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் ஓட்டிக்குங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாப்படி. பயப்பட தேவையில்லை. கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை ஒரு பயமான வாழ்க்கை இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச கடைசியில் கல்யாணம் முடிஞ்ச கடைசியில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க, நிறையா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமிட்மெண்ட்டு உள்ள மனிதனாக உருவாக காரணம் சுரேஷ் கலைவாணி 2 பேத்துக்குங்க. பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ உந்துதலை 2 பேருமே கடந்து போவீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய புரிஞ்சுக்குவீங்க. இந்த பயமே ஒரு பக்கம் ஓடி போயிடும். கல்யாணம் முடிச்சா 4 பேத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாப்பா தான் கலைவாணி பாப்பா. பெரிய பாப்பா, கவலையெல்லாம் படாத. நிறைய கற்றுக்குவேன், நிறைய தெரிஞ்சுக்குவேன், நிறைய புரிதல் ஏற்படும். மறதியெல்லாம் இருக்காது. நீ மறதிங்கிற பேச்சே இடம் இருக்காது. அவ்வளவு விஷயங்களை நீ உன்னோட வாழ்நாளில் நிறைய நடக்க, அதில் நீ நிறைய கற்றுக்குவ, நிறைய தெரிஞ்சுக்குவ, திறமையாக புரிஞ்சுக்குவ. யார் வந்தாலும் யார் பேசுனாலும் அனுசரித்து போ. அன்பாக பேசு, பாசமாக பேசு. ஒன்று எச்சு முச்சா பேசினா பரவாயில்ல. மாமியாக இது எச்சா பேசுகிறாங்க, கோவப்பட்டாலும் பார்த்து அமைதியாக போய்க்கோ. அமைதியாக போனால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கு. அப்போ தான் அந்த ரன் பண்ண முடியும். வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணணுமில்ல, அதுக்குண்டான விஷயத்த, அதுக்குண்டான ஒரு உள்ளத்தை நீ உருவாக்கிட்டீங்கன்னா நீ வெற்றி. ஒருத்தர் கோவப்படுறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மாமியார் அட்வைஸ் பண்ணால் ஏற்றுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே நல்லதான் சொல்லுவாங்க, கெட்டது யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு சின்ன வயசு கோவம் வரும், 20 வயசு 22 வயசோ, ஒரு 50 வயசு இருக்கிற ஆட்கள் சொல்லும்போது கேட்கணும். அனுபவப்பட்டு தான் சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதில் கேட்டு நீ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எதையுமே கோவமாக பார்த்துக்காத. உனக்கு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய ஒவ்வொருவரும் உன்னோட அப்பா அம்மா சொல்கிற மாதிரி, சரியா? ஒரு அண்ணா மாதிரி யாராச்சும் அட்வைஸ் பண்ணால் உன் அண்ணா சொல்கிற மாதிரி, சரியா? ஒரு கிரீடம், ஒரு பெரிய குடிப்பினை கல்யாண வாழ்க்கைங்கிறது. நிறைய கமிட்மெண்ட்டை நீ கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். கலைவாணி பாப்பா, கோமதி சொன்னாப்படி அப்பப்போ மறந்துடாப்படி. மறதி உனக்கு வாழ்க்கையிலே இருக்காது, நல்லா இருக்குது, சரியா? கல்யாண நல்வாழ்த்துக்கள் பாப்பா, சரியா? 100 வருஷா இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான், பேரு விளங்க இங்கு வாழணும். சோலை வண்ணத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான், காலம் முழுக்க சிந்து பாடணும். நன்றி.